மேஷம் ராசி நண்பர்களே, இந்த வைகாசி மாதம் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது தெரியுமா? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். நண்பர்களே, இன்று வைகாசி மாத மேஷம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கப் போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு வாய்ப்புகளும் சவால்களும் கலந்த காலமாக இருக்கும். மாதம் முழுவதும் சூரியன் ரிஷபத்தில் இருப்பதால் பணம், குடும்பம், பேச்சு தொடர்பான விஷயங்களில் கவனம் அதிகரிக்கும். ஆரம்பத்தில் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் தைரியம், ஆற்றல் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பலமாக இருக்கும், ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். மே 26 வரை குரு மிதுனத்தில் இருப்பதால் புதிய தொடர்புகள், தகவல்கள், சிறிய லாபங்கள் கிடைக்கும். குருவின் பார்வை துலாம், தனுசு, கும்பம் மீது இருப்பதால் நண்பர்கள் மற்றும் உறவுகள் மூலம் நல்ல ஆதரவு கிடைக்கும். இந்த காலத்தில் முயற்சி செய்தால் முன்னேற்றம் உறுதி. மே 26க்கு பிறகு குரு கடகத்திற்கு மாறுவதால் வீடு, குடும்பம், சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவைப்படும். அதே நேரத்தில் புதன் மிதுனத்திற்கு வருவதால் உங்கள் பேச்சுத்திறன் மற்றும் புத்திசாலித்தனம் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை தரும். சனி மீனத்தில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்கலாம், அதனால் திட்டமிட்டு செயல்படுங்கள். ராகு கும்பத்தில் இருப்பதால் லாப வாய்ப்புகள் வரும். கேது சிம்மத்தில் இருப்பதால் முதலீடுகளில் கூடுதல் கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பத்தில் வாய்ப்புகள், நடுவில் மாற்றங்கள், இறுதியில் சமநிலை கிடைக்கும். நீங்கள் தைரியமாக செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான முன்னேற்றத்தை தரும். உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள். உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு இலவச சேவை. உங்கள் கணிப்பு இமெயில் மூலம் அனுப்பி தரப்படும். இந்த தமிழ் மாத பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமார வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் டியூப் டிவி தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.